ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கோவிலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த சாமியார் சொல்கிறாங்க, சரி நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தால் 4வது கால ஜாம பூஜை ஆரம்பிக்க போகுது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் உட்காடுறாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ஜார்ஜினியாவும் ருத்ராவும் ஒரு பக்கம் காணாமல் போயிட்டாங்க இல்லையா, நம்ம சித்ரா பாப்பா மூலமாக. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம சாவித்திரியும் மனோவும் ஜார்ஜினியா பார்க்கணுன்னு வராங்க. பார்த்தா காணோம். டேய், எங்கடா போயிட்டா இந்த ஜார்ஜினியா, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு போதும். ஒரு வேளை அந்த பாப்பா தான் எதுவும் பண்ணியிருக்குமோ, அதானிமா எனக்கு தெரியல. சரி, அந்த கமண்டலனை போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னுட்டு உடனே சாவித்திரியும் மனோவும் கமண்டலனை பார்க்க வராங்க. இங்கே பாருங்க, திடீர்னு ஜார்ஜினியாவையும் காணோம், ருத்ராவையும் காணோம். நீங்கள் தான் கமண்டலன், எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் வர வைக்கணும் அப்படின்னதும், இங்கே பாருங்க அந்த ராணி குழந்தைய தசாவதானியோட சிகப்பு உங்ககிட்ட கொடுத்தல, அது வச்சிருக்கீங்களா அப்படின்னதும், ஆமாம் தேவைப்படுன்னு எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னதும் மனு அவங்க கையால் வைக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, அந்த பாப்பா தான் அந்த ருத்ராவை ஏதோ பண்ணியிருக்கு, ஆனால் என்னால் இப்போதைக்கு தமனாவை மட்டும்தான் வரவழைக்க முடியும் அப்படின்னு அந்த சிகப்பு தண்ணியை வச்சு ஜார்ஜினியாவும் வரவழைச்சிடுறாங்க. உடனே ஜார்ஜினியாவும் வந்துடுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கமண்டலன் கிட்ட சொன்னதும், இங்கே பாரு ஜார்ஜினியா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போது, இப்போ என்ன மீறிய எனக்கு ஒரு உறுதுணையான சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த பொம்மை கதையை முடிக்க முடியும் அப்படின்னதும், உனக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்னு கமண்டலன் சொன்னதும் உடனே ஜார்ஜினியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்திரி சாமி நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த பொம்மி கதையை முடிக்கணும், இல்லைன்னா எங்கள் கதை முடிஞ்சிடும் அப்படின்னதும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ஜார்ஜினியாவையும் மனோவையும் கோவிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கமண்டலன் இங்கே பாரு, இப்போது நாம் பண்ணுற பூஜைகளை ஈஸியாக அவங்கள இல்லாமல் பண்ணிடலாம். மொத்தம் 6 கால பூஜையில் 3 கால பூஜை தானே நடந்திருக்கு, மிச்சம் 3 கால பூஜை நடக்கணும் இல்லை, அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடலாம் ஜார்ஜினியா அப்படின்னதோ, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை கமண்டல. ஏன்னா இப்போ 3 பூஜையும் சிறப்பாக முடிஞ்சதால தெய்வ சக்தி அதிகரிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளால கோவிலுக்குள்ள நுழையவும் முடியாது, கோவிலுக்குள்ள நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா தெய்வ சக்தி தான் உயர்ந்து நிற்கும். ஆனால் கோவிலுக்கு வெளியில கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும். அதுக்கு 4வது கால ஜாம பூஜை கோவிலுக்குள்ள நடக்கிறதால நம்மளால எதுவும் பண்ண முடியா. ஆனா 5வது ஜாம பூஜை வெளியில தான் நடக்கும். ஏன்னா 3 கால பூஜையை செய்து முடிச்சது யாரோ அவங்க தான் இந்த 5வது கால பூஜையையும் செய்யணும். அப்படின்னா அந்த 5வது கால பூஜையை செய்யறதுக்கு காட்டுக்குள்ள போகணும். அதனால கோவிலுக்குள்ள தான் நம்ம சக்தி வேலை செய்யாது, ஆனா கோவிலுக்கு வெளியில நம்ம சக்தி வேலை செய்யும் அப்படின்னதும், சரி 5வது கால ஜாம பூஜை வெளியில தான் நடக்கணும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. மனுஷனை போல ஒரு மாதிரி ஜார்ஜினியா ஒரு சாமியார்கிட்ட சாமி, இப்படி இந்த கோவிலில் நடக்கிற 6 கால பூஜையில் நடந்துக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் 6 கால பூஜையை எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னதோ, அந்த சாமியும் ஜார்ஜினியா கிட்ட சொல்றாங்க ஒவ்வொரு பூஜையை பற்றி. 4வது ஜாம பூஜை தியானம் இருக்கிறதுமா, முடிச்சதும் அன்னைக்கு நைட்டு 5வது கால ஜாம பூஜைக்கு மர்மமாக இருக்கிற ஒரு சிலையை காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்த அந்த மர்மமான சிலைக்கும் ஆரம்பத்தில் பூஜைக்கு வச்ச அந்த சிலையையும் வச்சு பொங்கல் படைக்கிறது 6வது பூஜை. இந்த 3 கால பூஜையை செஞ்சவங்க யாரோ அவங்க தான் 5வது கால பூஜையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஜார்ஜினியா கமண்டலம் கிட்ட சொன்னதும் சூப்பர் ஜார்ஜினியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி, ஆனா இந்த 5வது பூஜையை கண்டிப்பா அந்த சித்தார்த் தான் செய்வான். அதனால அந்த சித்தார்த் கதையை முடிச்சிட்டோம்னா ஈஸியா எல்லா பூஜையுமே தடப்பட்டுரும் அப்படின்னதும் சூப்பர். ஆனா
இந்த குளத்துக்குள்ள இருக்கிற பொம்மையை எப்படி கொண்டு வரது? இங்க பாருங்க, நம்மளால கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவ இருக்கிறது கோவிலுக்குள்ள. ஆனா ஒரே ஒருத்தனால முடியும். நாகசாது அப்படின்னதும் நம்மளை விட பெரிய சக்தியா அப்படின்னு கமெண்ட் எல்லாம் கேட்குறாங்க. இங்க பாருங்க, கும்பமேளாவில் நடந்த பூஜையில கலந்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்போதைக்கு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அவரு கேட்ட உடனே மறக்க மாட்டாரு. ஏன்னா இப்பதான் கும்பமேளால இருந்து வந்திருக்காரு. அதனால அவரால் மட்டும்தான் அவர் உடலை கட்டுப்படுத்தி ஆன்மாவா போய் அந்த பொம்மையை வெளியில கொண்டு வர முடியும். ஈஸியா அந்த மீனை கொண்டு வந்தா நம்ம பொம்மை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னதும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னுட்டு கமண்டல நாகசாதுவை பார்க்க வராங்க. சாமி, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னதும் சரி நீ போய் பூஜை ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமி, நான் உதவி என்னன்னு சொல்லவே இல்லையே. என்ன குளத்துக்குள்ள இருக்கிற பொம்மையை வெளியில கொண்டு வரணும், அதானே? என் உடல் உங்க பக்கத்துல இருக்கும், ஆன்மா அந்த குளத்துல போய் மீனை எடுத்துட்டு வரும், நீ போ அப்படின்னதும் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு அடக்கமா பேசிட்டு கமண்டல நேரா ஜார்ஜினியா முன்னாடி நிக்கிறாங்க. நாகசாதோட உடல் இருக்கு. இவங்க 2 பேரும் தீவிரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோவில தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சாமியார் சரி உங்க ஆசையில கட்டுப்படுத்தி அந்த இறைவனுக்காக உங்களையும் உங்க உடலையும் அர்ப்பணிச்சு நீங்க நல்ல கண்ணு மூடி தியானம் பண்ணுங்க அப்படின்னதும் எல்லாரும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து சாவித்திரி மனம் வந்துடுறாங்க. ஏமா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது. என்னடா? அந்த கடவுள்கிட்ட பேசாம போய் வேண்டிப்போம். கடவுளே கடவுளே, எப்படியாச்சு இந்த பொம்மி ராணி கதையை முடிச்சு எங்களுக்கு உதவி செய்யணும், அவர் கண்டிப்பா மனம் இறங்குவாரு அப்படின்னதும் சும்மா இங்க பாரு, இப்ப நான் போட்ட திட்டத்தை இப்ப செயல்படுத்த போறேன், யாரும் வராங்களான்னு பார்த்து சிக்னல் கொடு அப்படின்னுட்டு உடனே தியானம் செய்யும் போது எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சாவித்திரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இங்க பாரு, இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நாகசாது நம்ம பொம்மை இருக்கிற குளத்துக்குள்ள வந்துடுறாங்க பொம்மையை எடுக்கிறதுக்காக. முதல்ல இந்த பொம்மை இருக்காளான்னு உறுதி செய்யலாம் அப்படின்னு அவங்க கையில வச்சிருந்த பொருளை தண்ணிக்குள்ள வச்சு எடுக்கிறாங்க. பார்த்தா சும்மா பவர் மாதிரி அடிக்குது. இதை பார்த்து நாகசாது புரிஞ்சுக்கிறாங்க இதுக்குள்ள பொம்மை இருக்காங்கன்னு. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்